வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு தேவ ரகசிய கதையை தான் கேட்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலும் உங்கள் மனசில் இருக்க கவலைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலையும் கிடைக்கும். கதையை முழுமையாக கேளுங்க. ஒரு தாய்க்கு அப்போ தாங்க குழந்தை பிறக்கிற நேரம். ஆனால் அந்த குழந்தையோட தந்தை ஒரு வாரத்துக்கு முன்னாலே இறந்து போயிடுறாரு. யமதர்மன் யமதூதன் கிட்ட அந்த அம்மாவோட உயிரை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த யமதூதனுக்கு ஐயோ பாவம், அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாலே செத்து போயிட்டாரு, வெளியில் வந்த உடனே அம்மாவையும் இப்படி எடுத்துட்டு வர சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அம்மாவோட உயிரை எடுக்காமலேயே மறுபடியும் யமலோகத்துக்கு போறாரு. பார்த்த யமதர்மனுக்கு கோபம் வந்து, நீங்களாம் இந்த நிலையில தான் இருக்கீங்க, உங்களோட எண்ணமும் அறிவும் அளவும் இந்த அளவுக்கு தான் இருக்கு, நீ நல்லா இதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு யமதூதனை தூக்கி பூமியில போடுறாரு. பூமியில வந்து குதிக்கிற யமதூதன் ஒரு குழந்தை வடிவில், அதாவது ஒரு 10-15 வயசுல அடர் கருப்பு நிறத்துல இருக்காராம். வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு தையற்காரர் இவனை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் வீட்டில் உட்கார வைக்கிறாரு. அங்க தையக்காரனோட மனைவி வந்து, நீ மட்டும் உள்ளவா, உனக்கு மட்டும் தான் சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த யமதூதனையும் பார்த்துட்டு சொல்றாங்க. யமதூதனுக்கு கூப்பிடாம உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அந்த திண்ணையிலேயே உட்காந்துடுறாரா. நேரத்துக்கு அப்புறமா புருஷனும் பொண்டாட்டியும் என்னவோ பேசிட்டு யமதூதரையும் அந்த தையக்காரனோட மனைவி வந்து வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாப்பாடு போட்டுட்டு அந்த தையக்காரன் சொல்றான், எனக்கு காஜா கட்டணும், கொக்கி கட்டணும், இதுக்கெல்லாம் ஆள் இல்லை, நீ இந்த வேலையெல்லாம் செய்யி, உனக்கு நாங்கள் சாப்பாடும் தங்கறதுக்கான இடமும் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. இதை கேட்ட யமதூதர் அந்த இடத்துல சிரிக்கிறாராம். அவரோட கருப்பு நிறம் குறைஞ்சு கொஞ்சம் மாநிறமா மாறுறாராம். இப்படியே ஒரு 10 வருஷம் போச்சுங்களாங்க. ஒரு நாள் ஒரு குதிரை வண்டியில ஒரு பணக்கார பெண்மணி, கை கொஞ்சம் முடமா இருக்கிற ஒரு குழந்தை, நல்லா ஆரோக்கியமா இருக்க இன்னொரு குழந்தை, 2 குழந்தையும் கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு நல்லா தளர்வா ட்ரெஸ்ஸு தச்சு கொடுங்க, ஒரு குழந்தைக்கு கை வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, பார்த்து நல்லா தைங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். 2வது டைமா யமதூதர் வந்து அப்ப சிரிச்சாங்களாம். உடம்பு இன்னும் கொஞ்சம் மாநிறத்துல இருந்து நல்ல நேரமா மாறிடுச்சுங்களாங்க. அப்படியே 5 வருஷம் கடந்து போச்சாம். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் பென்ஸ் கார்ல வந்து 10 மீட்டர் இருக்கிற துணியை கொடுத்து நல்லா 20 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கோட்டு சுட்டு தச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். இந்த வருஷத்துல நம்ம தையக்காரர்கிட்ட வேலை செஞ்ச நம்ம யமதூதர் வந்து நல்ல தையக்காரரா கை தேர்ந்தவரா மாறிட்டாரு. ஆனால் நம்ம யமதூதர் அவங்க சொல்லிட்டு போன மாதிரி கோட்டு சுட்டு தைக்கவே இல்லையாங்க. ஆர்டர் கொடுக்க இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அப்போ தையக்காரர் வந்து, நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் தானே, கொடுக்கறத ஒத்துக்கிட்டோமே, நீ என்னப்பா இன்னும் தைக்காம இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம யமதூதர் என்ன பண்ணாரா, அந்த 10 மீட்டர் துணியை நல்லா டர்ருன்னு கிழிச்சு அதில் ஒரு தலையணை உரையும் ஒரு பெட்டு கவரையும் தைக்கிறத பார்த்துட்டு தையக்காரருக்கு ஒரே பயமாங்க. நீ என்னப்பா என் பொழப்புலேயே மண்ணள்ளி போட்டுற போல இருக்கே, இதெல்லாம் என்ன இறந்தவங்களுக்கு தானே தப்பாங்க, இதில் போய் இதெல்லாம் தச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அப்போ ஒரு கார் டிரைவர் பரபரப்போட ஓடி வந்து, சுட்டு தைக்காதீங்க, முதலாளி இறந்துட்டாரு, அதனால அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்த உரையும் தச்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதை கேட்டதும் நம்ம யமதூதர் மறுபடியும் சிரிக்க அவர் முழுமையாவே பொன்னிறமா மாறிடுறாரு. இதை பார்த்த அந்த தையக்காரர் இவர் சாதாரண மனுஷன் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு, தையக்காரர், அப்பா நீ யாரு, உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ 3 முறை தான் சிரிச்சிருக்கிற, ஆனா நீ ஒரு முறை சிரிக்கும் பொழுதும் உன் உடம்பு பொன்னிறமா மாறுச்சு, அதுக்கான விளக்கத்தை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு, நான் யமனோட தூதன், ஒரு தாய் இறந்து போய் அந்த குழந்தைக்கு யார் கதின்னு பரிதாபப்பட்டு அந்த தாயோட உயிரை எடுக்காம போனதுனால என்னை யமதர்மர் பூமியில தூக்கி போட்டு இதுக்கான விளக்கத்தை நீ தெரிஞ்சுட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சாரு. பூமிக்கு வந்தேன், இப்ப அதோட விளக்கத்தை நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால எனது பணிக்கு நான் திரும்ப போறேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த தையக்காரர், நீ என்னத்தை தெரிஞ்சுட்ட, நீ எனக்கும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. முதல் நாள் உன் மனைவி என்னை உள்ள கூப்பிடாம உன்னை மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவங்க முகத்துல தரித்திர தேவி தான் தெரிஞ்சாங்க. 10வது நிமிஷம் நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்களோ தெரியாது, என்னை சாப்பிடவான்னு சொல்லி என்னையும் உள்ள கூப்பிட்டாங்க. அந்த நேரம் அவங்க முகத்துல மகாலட்சுமி தெரிஞ்சாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்துல ஒருவன் பணக்காரனா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் அவனோட எண்ணங்கள் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மாதிரி முக்கியமானது, இந்த தரித்திர தேவி போய் நம்ம மகாலட்சுமி வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் தேவைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் தேவ ரகசியம் 1. மனுஷங்க கிட்ட தாங்க பெரிய பெரிய திட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா எந்த காடை வச்சு விளையாடுறதுன்னு தெரியாம தான் வம்புல மாட்டிக்கிறோம்.
10 வருஷம் கழிச்சு ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில வந்தாங்க இல்லையா, அவங்களோட ஒரு குழந்தை கை மூடமா வந்தது பாத்தீங்கல்ல, அதுதான் நான் அந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டா இந்த குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்னு நினைச்ச குழந்தை. நிஜமான தாய் ரொம்ப ரொம்ப ஏழை, சாப்பாடு கொடுக்கறதே கஷ்டம். அவ இறந்துட்டாலும் கூட இந்த குழந்தைக்கு நல்லா பார்த்துக்கிறதுக்கு வசதியான அம்மாவும் இருக்காங்க. கை கொஞ்சம் சரியில்லை, சரியா பார்த்து தைங்கன்னு சொல்ற அளவுக்கு இறைவன் ஒரு அம்மாவை தயாராதான் வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச போது 2வதா சிரிச்சேன். ஒரு யமதூதன் ஆகிய எனக்கே ஒருத்தவங்க மேல பச்சாதாபம் இருக்கும் பொழுது இறைவனுக்கு இருக்காதா? கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்று வழி வச்சுட்டு தான் அவங்க உயிரை எடுக்கிறதுக்கு அவரு முடிவு பண்ணியிருப்பாரு. இதுதான் தேவ ரகசியம் 2. கடவுள் எல்லாத்திலையுமே காரண காரியங்களோட தாங்க நடத்துறாங்க. 3 நாள்ல சாக போறவன் எனக்கு இன்னும் 20 வருஷம் வச்சு போடுற மாதிரி கோட்டு சூட்டு தச்சு கொடுன்னு நினைச்சு கேட்கறான். எனக்கு தெரியும் அவன் 3 நாள்ல சாக போறான்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த துணியை நான் தைக்கவே இல்லை. அவன் இறந்த அந்த நேரத்துல துணியை கிழிச்சு தலையை நான் உரையாவும் மெத்தையாவும் தச்சு கொடுத்துட்டேன். இந்த நம்ம ஜனங்கள் எல்லாமே இந்த உலகத்துல நம்ம ஏதோ எத்தனையோ வருஷம் வாழ போறதா நினைச்சுக்கிட்டு பட்டா போட்டு நிலத்தை வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு அவங்களே வருத்திக்கிறாங்க. சாவுங்கிறது எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாங்க. நேத்து இருந்தவன் இன்னைக்கு கிடையாது. அதான் இந்த கலியுலகத்துல யதார்த்தமான உண்மை. இது தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போதுமானது அளவு இருக்குதாங்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு நம்மளும் மற்றவங்கள சந்தோஷமா வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் தானா நம்மள வந்து சேரும். இதாங்க தேவ ரகசியம் 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.